السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي سميع الدعاء صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم إذا أفصح أولادكم فعلموا لا إله إلا الله محمد رسول الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்பு மிக்க இந்த ஜும்மாவலி அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் இறைலமாம் காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதிகமாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல் மருத்துவ செலவுகள் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் மன அழுத்தம், மன கஷ்டம், மன குழப்பம், வட்டி, விபச்சாரம், கெட்ட எண்ணத்தில் இருந்து அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்திலே வாழும்போது மனைவி மக்களோடு பேரம்பேத்திகளோடு சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது உண்மையான முஸ்லிமான சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கபருடைய வேதனை இல்லாமல் கபூரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நல்ல முறையிலே பதில் சொல்லி புது மாப்பிள்ளை போல தூங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நாளைக்கு மறுமையில் எல்லா பாவங்களிலும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்த மனிதனாக அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களோடு பேரம்பேத்திகளோடு சொந்த பந்தங்களோடு அருமை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோல் ஓட்டி கைகோர்த்து மகிழ்ச்சியோடு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஜும்மா வரையில் அன்பு மலர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, பொதுவாகவே ஒரு மனிதருக்கு ஏதாவது கிடைக்காத ஒரு பொருள் கிடைத்துவிட்டால் அவன் ஆனந்தப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். கிட்டத்தட்ட 38 வயசு வரைக்கும் ஒரு நபர்களுக்கு கல்யாணம் முடிக்காத ஒரு நபர்களுக்கு திடீர்னு ஒரு வரம் ஒன்று வருகிறது. திருமணம் முடித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு பெண் வருகிறார்.
என்று சொல்லும்போது அந்த மனிதனுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி ஒன்று ஏற்படுகிறது. பரவாயில்லை, இத்தனை வயசுகளை தாண்டி 38வது வயசிலே எனக்கு ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி என்று தான் சொல்ல முடியும். 12 வருஷம், 20 வருஷம், 38 வருஷம் கல்யாணம் முடிச்சு எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கென்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏற்பாடு மூலியமாக ஒரு குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் போது அதிகமான மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். காரணம் என்ன? கிட்டத்தட்ட 28 வருஷம் 30 வருஷமா தவம் இருந்து அந்த குழந்தைக்காக வேண்டி, அந்த அன்பு மலருக்காக வேண்டி காத்திருக்கும் போது அது கையிலே கிடைத்த உடனே அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவர்கள் மக்காவிலே இருக்கும்போது அங்க குழந்தைகள் கொல்லப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், எங்களால் குழந்தைகளை பராமரிக்க முடியவில்லை, வருங்காலத்தில் நாங்கள் பஞ்சத்தில் இருப்போம், குழந்தைகளுக்கு யாரு உணவு கொடுப்பது, இதனால தான் நாங்கள் குழந்தைகளை கொன்று குமித்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் போது கூட அவர்கள் கல்லு, மண்ணு, மரம், மட்டை இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர்களை வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மக்காவில் இருக்கும் போது எல்லா நபர்களுக்கும் பெயர்கள் மாற்றப்பட்டது. நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வச்சா அந்த பெயர் மூலியமாக தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் சாட்டா பேர் வைப்பாங்க. 3 எழுத்தில் எனக்கு வேணும் அஜரத்து, அல்லது 2 எழுத்தில் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. கடைசியில் உள்ள எழுத்தும் ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்தும் உங்களுக்கு சேர்ந்து வர மாதிரி ஏதாவது எம்ல, இஸ்ல, எஸ்ல இப்படியாக பேர்கள் சேர்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் சூட்டினால் அந்த பெயருடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கி வையுங்கள். அந்த பெயரின் மூலியமாக யாராவது தலை சிறந்த முறையிலே வாழ்ந்திருப்பார், நல்ல முறையிலே வாழ்ந்திருப்பார், அவர்களை போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெயர் சூட்டுங்கள். அந்த பெயர்கள் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களோடு சபையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சபையில ஒரு குழந்தை ஒன்று உள்ள வருகிறது. தன்னுடைய தந்தையை பார்த்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் நபர்த்தி விட்டு தந்தையின் பக்கத்திலே வந்து அமர்கிறது. தன்னுடைய தந்தை தன்னுடைய அந்த ஆண் குழந்தையை தடையிலே தடவி விட்டு அந்த குழந்தையை தன்னுடைய தொடை மீது சுமத்தி தன்னுடைய தொடை மீது தூக்கி வைக்கிறார்கள். தூக்கி வைத்த அடுத்த செகண்டில் இன்னொரு குழந்தை உள்ள வருகிறது. அதே மாதிரி தன்னுடைய தந்தையை தேடி அந்த பெண் குழந்தையும் உள்ள வருகிறது. அந்த பெண் குழந்தை உள்ளே வந்த உடனே அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்படி முதல்ல வந்த ஆண் குழந்தைக்கு எப்படி தன்னுடைய தலையை தடவி விட்டு தன்னுடைய தொடையில தூக்கி வைத்தார்களோ அதே போன்று அந்த பெண் குழந்தையை தலையில தடவி விட்டு பக்கத்தில் அமர வச்சுட்டாங்க, பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, உன்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நீ நீதமாக நடந்து கொள், அல்லாஹ் உன்னை உயர்த்துவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சொன்ன வார்த்தைக்காக வேண்டி பக்கத்தில் இருந்த தன்னுடைய பெண் குழந்தையை
தலையிலே தடவி விட்டு தன் மறு தொடையிலே தூக்கி வைத்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்காக வேண்டி, அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, நோய் நொடி இல்லாமல் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அதிகமான செல்வங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, நமது பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் ரொம்பவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் பாகுபாடு பார்க்காதீர்கள், சமமாக பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது அங்கு இருந்த சிறுவர்கள் எல்லாம் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். விளையாண்டு கொண்டிருக்கும் போது அங்கு இருந்த சின்ன சின்ன பசங்கள்லாம், நபியே நீங்க மட்டும் உங்களுடைய பேர பிள்ளைகளை மட்டும் தோல்ல தூக்கிட்டு போறீங்களா, சுமந்துக்கிட்டு போறீங்களா, எங்கள நீங்க சுமக்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஆச்சரியமா பார்க்கிறாங்க. பேசுறத, அந்த குழந்தைகளுடைய பேச்ச ஆச்சரியமா பார்த்து சொன்ன வார்த்தைக்காக வேண்டி உடனே அவர்களை கட்டி அணைத்து தன்னுடைய தோளில தூக்கி வைத்துக் கொண்டு பள்ளிவாசல் வீதியில் நடந்து சென்றார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், பிலாலே இங்க வாங்க, எங்க வீட்டுல போய் சில்லற காசெல்லாம் கொஞ்சம் இருக்கும், எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. யார்கிட்ட? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, பிலாலே என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய வீட்டுக்கு போய் சில்லற காசு கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. எடுத்துட்டு வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது அந்த காசை வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் மறுபடியும் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே மாதிரி தான் காசுக்காக வித்துட்டு போனாங்க, அதே மாதிரி நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு காசுக்காக எங்க வீட்டுக்கு நான் உங்களை தூக்கிட்டு போறேன் அப்படின்னாங்களாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது, அன்பு மலர்கள் மீது பாசத்தோடு இருந்திருக்கிறார்கள், நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு துஆ செய்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு காசுகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தியிருக்கிறாங்க. ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, நம்ம குடும்பம் இல்லையா, நமது பேர பிள்ளைங்கள நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு பார்த்தா பேர பிள்ளை, ஒரு மகனுடைய பிள்ளையா இருந்தா ஒரு பாசம், மகளுடைய பிள்ளையா இருந்தா ஒரு பாசம். இன்னைக்கு சமூகத்தில் அப்படித்தான் இருக்கிறது. சில பிள்ளைகள்கிட்ட கேட்கும் போதெல்லாம், எங்க அப்பா அம்மாவெல்லாம் என் மேல கொஞ்சம் கம்மியா தான் பாசமா இருப்பாங்க, எங்க வீட்டுல கடைக்குட்டி பிள்ளை யாராவது இருந்தா அவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க, அது மகளுடைய பிள்ளையா இருந்தா ரொம்ப பாசமா இருப்பாங்க. அப்ப மகனுடைய பிள்ளையா இருந்தா பாசம். பொதுவாகவே சமூகத்தில் நிறைய வீடுகளை எடுத்துக்கொள்ளலாம், மகளுடைய பிள்ளைகள் மீது பாசம்தான் இன்னைக்கு நிறைய நபர்கள் மீது, பேர பிள்ளைகள் மீதும் மகள் மீதும் பாசம் அதிகமா இருக்கிறது. மகன் மீது பாசமும் மகனுடைய பேர பிள்ளைகள் மீது பாசமும் கம்மியாத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மாதிரி பாகுபாடு நீங்கள் பார்க்காதீர்கள். யான் தெரியுமா, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் உங்களுக்கு உரியவர்கள் தானே, உங்களுக்கு வந்தவர்கள் அன்பு மலர்கள், உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக வேண்டி சந்தோஷத்துக்காக வேண்டி வந்தவர்கள். அந்த குழந்தைகளுடைய விஷயத்தை நீங்கள் பாடுபாடு பார்க்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுல உங்களுடைய குழந்தைகள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, குழந்தைகளை போல நீங்கள் மாறுங்க அப்படிங்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபர்களுக்குமே குழந்தைகளை பார்த்தால் கோபங்கள் அதிகமா வருகிறது. பொதுவாகவே இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல பார்த்தா அப்படின்னா கோபம் தான் அதிகமா வருது. என்னடா அது இப்படி, சேட்டைகள் கடுமையாகி போகிவிட்டது, கடுமையா போயிருச்சு. எந்த அளவுக்கு என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு, மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல, அந்த அளவுக்கு. பொதுவாக என் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரோடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லா நபருடைய பிள்ளைகளுடைய சேட்டைகள் அதிகமாகி விட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்தால்,
உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்தால் நீங்கள் குழந்தைகளைப் போல நீங்கள் மாறுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்குகிறான், உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமது பிள்ளை, நமது மகனோ மகளோ பேரம்பேத்தி எடுத்தாலும் அது பேரம்பேத்தி எடுத்தாலும் அது நம்மளுக்கு பிள்ளைதான், நம்முடைய பேர பிள்ளை தானே. என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொல்லுவோம் அல்லவா, என் பேத்திக்கு நான் கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த தந்தை தவறு செய்தாலும் உங்களுக்கு கண்டிப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டுயா, அது உங்களுடைய மகன் உங்களுடைய பிள்ளை. அதே விஷயத்தில், அதே குழந்தைகளுடைய விஷயத்தில் உங்களுடைய பிள்ளைகள் பேரம்பேத்தி எடுத்தாலும் உங்களுடைய மகனையும் மகளையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளுங்கள், அன்போடு பேசுங்கள், அவர்களை அலங்கரியுங்கள், அவர்களை கொண்டாடுங்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நாளைக்கு மறுமையில் ஒரு பையனுடைய தகப்பன்ட கேள்வி கேட்பதை விட ஒரு பிள்ளைகிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்பான். உன்னுடைய தந்தை உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்? அவன் சொல்லுவான், என்கிட்ட எங்க அம்மா எங்க வாப்பா எங்க அம்மாவெல்லாம் என்கிட்ட பாசமாவெல்லாம் இல்லை, எப்ப பார்த்தாலும் வீட்டில் அடி உதையாத்தான் இருக்குது, எனக்கு எதுவுமே சொல்லித்தரல, எனக்கு பாசத்தை எல்லாம் சொல்லித்தரல, மார்க்கத்தை சொல்லித்தரல என்று தன்னுடைய பிள்ளைகள் தன்னுக்கு எதிராக வாதாடும் என்று மார்க்க அறிஞர்கள் நபிமார்களும் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, குழந்தை என்பவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடை, குழந்தை என்பவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடை, ரீகல் வலதி மின் ரீகல் ஜன்னதி. அப்போ குழந்தைகள் சொர்க்கத்தினுடைய வாடை, நறுமணம், சொர்க்கத்தினுடைய சிட்டுக்கள் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அன்பு மலர்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை இழிவாகவோ கேவலமாகவோ மனக்கசப்பாக அவர்கள் நீங்க பேசி விடாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். அந்த 3 ஆண் குழந்தைகள், ஒன்னு அப்துல்லா, ஒன்னு உபைதுல்லா, ஒன் கசீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 3 பிள்ளைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து வரிசையில நிக்க வைக்கிறாங்க. வரிசையில் நிக்க வச்சுட்டு சொல்றாங்க, மன் சபக இலைய ஃபலஹு கதா வ கதா. அன்பு பேர பிள்ளைகளே, குழந்தைகளே, யாரு முதல்ல என்னை யாரு தொட்டு வாரீங்களோ, முதல்ல என்ன யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு ஒண்ணு கொடுப்பேன் அப்படிங்காங்க ரசூலுல்லாஹ். அந்த 3 குழந்தைகளும் அப்துல்லாவும் உபைதுல்லாவும் கசீர் ரலியல்லாஹு அன்ஹு 3 தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமாக நிக்கிறாங்க. இந்த 3 நபர்களும் இங்க நிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, யாரு முதல்ல என்னைய தொட்டு பிடிக்கீங்களோ, என்ன யாரு நீங்க தொடுறீங்களோ அவங்களுக்கு முதல்ல ஒரு பரிசு அப்படின்றாங்க. அந்த 3 குழந்தைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு குழந்தை கழுத்துல, ஒரு குழந்தை முதுகுல, ஒரு குழந்தை நெஞ்சில, 3 குழந்தை அப்படி ரசூலுல்லாஹ் அப்பி விட்டது. அந்த 3 குழந்தைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டி அணைத்துக் கொண்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாகுபாடு இல்லாமல் முத்தம் கொடுத்து, அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, நோய் நொடியிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, உங்களுக்கு செல்வாக்களை அதிகமான பரக்கத் செய்வானாக என்று, உங்களுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 குழந்தைகளுக்கும் துஆ செய்தார்கள். இன்னைக்கு நம்மது வீட்டில் நம்மது பிள்ளைங்களையும் சாபம் விடுறோம். நாசமா போ, எடுவிட்டு போ, எங்க போனாலும் நீ உருப்பட மாட்ட, நல்லாவே நீ இருக்க மாட்ட, நீ வழங்க மாட்ட, நீ அப்படியே போ என்று இன்னைக்கு பிள்ளைகளை திட்டக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் ஏராளம். நம்முடைய குழந்தைகள் நம்மிடத்தான் இருப்பார்கள், நமது குழந்தைகள் நம்ம தான் பெற்றெடுத்தோம். அந்த 10 மாதம் சுமந்து எடுத்து அந்த குழந்தையை வெளியாக்கும் போது எவ்வளவு பெரிய வேதனை. அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு
தாம் புள்ளதான என்று சொல்லி அவர்கள் வெளியாகும் போது அந்த பிள்ளைகளை திட்டி தீர்த்தி விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது உங்களுடைய குழந்தைதானே, நீங்கள் தானே பெற்றெடுத்தீர்கள். அந்த குழந்தைகளை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். அந்த குழந்தைகள் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அவருடைய கண்ணியத்தை உயர்வாக ஆக்குங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதா அஃஸஹ அவுலாதுக்கும் ஃபஅல்லிமு லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் ஒரு குழந்தை பேச ஆரம்பித்து விட்டதோ அந்த குழந்தைகளுக்கு முதல் வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அந்த வார்த்தைகள் மூலியமாக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, அக்ரிமு அவுலாதக்கும் வ அஹ்சினு லாபகும் யக்ஃபிர் லக்கும். யார் நம்முடைய குழந்தைகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த குழந்தைகளை நல்லொழுக்கம் உள்ள குழந்தைகளாக யார் உருவாக்குகிறார்களோ அந்த குழந்தைகளுடைய பெற்றோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய குழந்தைகளை நாம் அலங்கரிக்க வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். இப்படி யார் இருக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நமது பிள்ளைகள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு அப்படின்னா நமது படுக்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 10 வயசு 12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய படுக்கையிலிருந்து அந்த பிள்ளையை தனிமைப்படுத்தணும். அந்த பிள்ளைங்களுக்கு சில ஒழுக்கங்கள் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். படுக்கும் போது எப்படி படுக்க வேண்டும், என்ன துவாக்களை ஓத வேண்டும், எப்படி ஒளி செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு அந்த இரவு நேரத்தில் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்றைக்கு வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியில் ஒவ்வொரு சஹாபாக்களும் தன்னுடைய குழந்தைகளை தொழுகைக்கு அழைத்து வருவார்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வச்சுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைகள் சவுண்டு அதிகமாயிருச்சு. இன்னைக்கு நம்மெல்லாம் பள்ளியாசலுக்கு பிள்ளைகளை கூட்டு வர்றது ரொம்ப அபூர்வம். அதை கூட்டு வந்தாலும் 4 வட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏங்க கூட்டு வரீங்க, உங்களால் ஏன் தொழுகை கட்டி போயிருச்சேன் ஏங்க அப்படின்ட்டு பிரச்சனைகள் வேற மாதிரி போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில தொழுகை நடத்தும் போது மறுநாள் சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி நபியவர்கள் வரும்போது குழந்தைகள் ஏராளமாக வந்து நிற்கிறாங்க. நிறைய குழந்தைகள் வந்து நிற்கிறாங்க. அப்போ மஸ்ஜித் நபவியில தனி ஓரமாக அவர்களுக்கென்று தொழுகைக்காக வேண்டி ஒரு சஃபு என்பது அமைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தில் நீங்க எல்லாம் உம்ராவுக்கு போனா, நான் போனதில்லை, நீங்க எல்லாம் போனீங்கன்னா மஸ்ஜித் நபவியில இடது பக்கத்துல ஒரு இடம் ஒண்ணு காலியா கிடக்கும், ஒரு சைடுல ஒரு இடம் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் நின்ற இடம். அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களுடைய மத்தியில தன்னுடைய தொழுகைக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்குள்ள அந்த சஃபு நிக்க வச்சிருவாங்க. வரிசையா நில்லு, இந்த பக்கம் நில்லு. எப்படி கிட்டத்தட்ட ஏராளமான சஃபுகள் குழந்தைகளுடைய சஃபு நின்றதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க. அந்த குழந்தைகளுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்முடைய அன்பு மலர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் துஆ செய்யணும். எவ்வளவு பெரிய நம்முடைய பிள்ளைகள் பேரம்பேத்தி எடுத்தாலும் சரி, அது பேரம்பேத்தி எடுத்தாலும் சரி, நமது பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு மன நிறைவோடு நீங்க என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்க. அதுல துஆவுடைய விஷயத்தில் நீங்க பாடுபாக பார்க்காதீங்க. ஆண் குழந்தைக்கு ஒண்ணு, பெண் குழந்தைக்கு ஒண்ணு என்று பார்க்காதீர்கள், சரிசமமாக நீங்கள் வையுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னைக்கெல்லாம் நமது பிள்ளைகளுக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்து இன்னைக்கு நிறைய நபர்களுடைய இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள நிறைய வயசு பிள்ளைகள் வாகனத்தில் இறந்து போனதான் இன்னைக்கு பேப்பர்ல பார்க்கிறோம். நிறைய நபர்கள். நேற்று தினம் ஆவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த 3 நபர்கள் பள்ளிக்கூடம் போயிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போகும்போது பைக்கு 3 பேரும் சரியான ஸ்பீடு, ஒரு மரத்தில் மோதி வண்டி ஓட்டவர்களுக்கு மண்டையை தெரிச்சிருச்சு.
2 நபர்கள் சீரியஸ் அண்ட் கண்டிஷன், ஒன்றும் முடியல. 3 பேரும் அந்த இடத்துல ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. நேற்று நடந்த சம்பவம். அப்ப இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்து அதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லவா? அதே ஒரு மகிழ்ச்சி தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைத்து வந்து நல்லொழுக்கத்தை நீங்க கற்றுக் கொடுத்தால் அதை விட இதான் மகிழ்ச்சி என்றுதான் சொல்ல முடியும். காசை வீணாக்காதீர்கள். வாகனம் என்பது தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து ஒரு சொல்றான், என் பையனுக்கு ஹஜ்ரத் என் மௌனுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் பைக் வாங்கி கொடுத்தேன். அவன் என்ன அப்படின்னா என்கிட்ட சொல்றான், இந்த வண்டி 102 வரைக்கும் 120 வரைக்கும் 125 வரைக்கும் போகுமான்னு செக் பண்ணி பாக்குறானா. எப்படி 125 வரைக்கும் அவன் வண்டியை செக் பண்ணி பாக்குறானா? ஏண்டா நீ இவ்வளவு வேகத்துல போனா உனக்கு வண்டி முள்ளு இருக்க, உன் உடம்புல ஒரு முள்ளு கூட இருக்காது. இன்னைக்கு சமூகத்தில் இளைஞர்களும் வாகனோடைய விஷயத்தில் அதிகரித்து விட்டார்கள். அதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்றுதான் சொல்ல முடியும். நம்முடைய பிள்ளைகளை நாம தான் கண்டிக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தை நாம் கண்டிக்க வேண்டும். ஒரு தகப்பன் வெளியூருக்கு சென்றால் அந்த வீட்டுக்கு முழு பொறுப்புதாரி தன்னுடைய பெற்றெடுத்த தாய்மார்கள். நான் புள்ள என்ன செய்யுது, என் புள்ள எங்க போகுது, யார்கிட்ட பேசுது, எப்படி இருக்கு, அவனுடைய நடவடிக்கை என்ன என்பதெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் தான், தாய்மார்கள் தான் நமது பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். இன்னைக்கு யாருமே கண்காணிக்கிறது இல்லையா? வயசுக்கு வந்த புள்ள வண்டியில வேகமா போகுது, வயசுக்கு வந்த பையன் வேகமா போறான். இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில மது, சூது, சீட்டு, கஞ்சா பழக்கம் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் நிறைய பெருகி விட்டது. காரணம் என்ன? அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்த்திருந்தால் அவர் தவறு செய்ய முன் வந்திருக்க மாட்டார்கள். அதே பெற்றோர்கள் கண்டுகொள்ளவில்லை, அவர் தவறு செய்வதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். நாம் கண்டிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் பேரம்பேத்தி எடுத்தாலும் அவன் ஒரு துகான் அடிக்கிறான் என்றால், சிகரெட் குடிக்கிறான், பீடு குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான் என்றால் அதை கண்டிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் கண்டிக்கலாம், உங்களுடைய பிள்ளை. ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள் தந்தையும் பிள்ளையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. சமூகத்தில் நிறைய இடங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க அப்படிங்காங்க. நீங்க எங்க நீச்சல்? குளத்தையும் காணோம், ஆரையும் காணோம், நீச்சல் எப்படி? அப்ப உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீச்சல் கற்றுக் கொடுங்க, ஈட்டி எப்படி எரிய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், கம்பு சுத்துவதில் எப்படி கம்பு சுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், குதிரை பந்தயம் இப்படி போன்ற விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அது தீனுக்கும் பாதுகாப்பா இருக்கும், அந்த பிள்ளைக்கும் பாதுகாப்பா இருக்கும் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது பக்கத்துல ஒரு குழந்தை அழுகிற சவுண்டு கேட்டது. அந்த குழந்தை அழுகிற சவுண்டை கேட்ட காரணத்தினால் தன்னோட தொழுகையை சுருக்கி கொண்டார்கள். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, என்ன யா ரசூலல்லாஹ்? ஆம், ஒரு குழந்தையினுடைய அழுவை சத்தம் கேட்டுவிட்டால் ஒரு தந்தையா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு முதல்ல கண்ணியம் கொடுக்க வேண்டும். எதுக்காக வேண்டி அழுது என்று யாருக்கும் தெரியாது. பசியோடு அழுகலாம், ஏதாவது பிள்ளைகளை கடித்திருக்கலாம், ஏதாவது ஒன்று ஆகியிருக்கலாம். அதனால தான் நான் தொழுகையை நான் சுருக்கிக் கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 25 வயசு இஸ்லாத்துக்கு வராங்க. தன்னுடைய தாயி காஃபிரு, வீட்டுக்கு போனாலும் எப்ப பார்த்தாலும் அபூ ஹுரைராவை அடிப்பாங்க, திட்டுவாங்க, எத்தி உதைப்பாங்களாம். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தடவை வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க அம்மா என்னை மண்டையில கொட்டுறாங்க, என்னை எத்தி உதைக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்ய? என்னை அம்மா வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வந்து உன்னுடைய பெற்றோர்களுக்கு சிறந்த பிள்ளையா நீ முதல்ல இரு அப்படின்றாங்க.
உன்னுடைய தாய் உன்னை அடித்தாலும் கண்டித்தாலும் ஏதாவது ஒரு நன்மைகள் இருக்கும், அதனால அதை நீ கவலைப்படாத, நீ இப்படி துவா செய், யா அல்லாஹ் என்னை பெற்றெடுத்த தாயி இஸ்லாத்துக்கு வரணும், நீ துவா செய் அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துவா செய்தார்கள். அந்த தாய் இஸ்லாத்துக்கு வந்தது, கொடிகட்டி பறந்தார்கள். தன்னுடைய தாயை அழைத்து கொண்டு சபையில் வரும்போது எல்லா சஹாபாக்களும் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தாயோடைய ஒரு பிரதிபலன் எந்த அளவுக்கு போனது பார்த்தீங்களா? அப்போ ஒரு குழந்தையுடைய துவா என்பது தாயை கூட மாற்றும் என்று சொன்னார்கள். அப்போ தன்னுடைய குழந்தையை துவா செய்யக்கூடிய குழந்தையை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு தலை சிறந்த துவா செய்யக்கூடிய குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் நாம் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு யாருமே இல்ல, கருதலையா மாறி போச்சு. தலையில தொப்பி கூட இல்ல. ஏன்டா தொப்பி இல்லாம பழைய தொழுக மாறீங்க? தொப்பி போடுறது ஒரு சுன்னத் அல்லவா? மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இல்ல ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டிருக்காங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டிருக்காங்க, போடல, அது அப்புறம். ரசூலுல்லாஹ் தலப்பாக மாதிரி தொப்பி அணிஞ்சிருக்கிறாங்க, தலப்பாக மாதிரி ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்காங்க, தொப்பி அணிஞ்சிருக்காங்க, நல்ல ஆடைகள் உடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய நபர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் பின்தங்கித்தான் இருக்கிறார்கள். குழந்தைகள் அப்படி விட்டுட்டாங்க. நம்முடைய குழந்தைகளை நாம் எந்த அளவுக்கு கண்காணிக்க வேண்டுமோ, யார் நல்ல முறையிலே கண்காணித்து அந்த குழந்தை சமுதாயத்துக்கு யார் சிறந்த பிள்ளைகளாக யார் உருவாக்கி காட்டுகிறார்களோ, நாளைக்கு அவர்தான் சிறந்த மனிதன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை நீங்கள் 2 கை அளவு தர்மம் செய்வதை விட, தினமும் நம்ம தர்மம் கொடுப்போம், யாருக்காவது கொடுப்போம், தர்மம் செய்வதை விட உங்களுடைய குழந்தைகளை நல்லொழுக்கம் குழந்தைகளாக ஒரு பெற்றோர்கள் தந்தையும் தாயும் சேர்ந்து யார் ஒரு குழந்தை நல்லொழுக்கம் குழந்தைகளாக யார் உருவாக்குகிறார்களோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் நாம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி யார்கிட்ட பேசுது, யார்கிட்ட பழகுது, எப்படியெல்லாம் இருக்குது என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய வயசு வரும்போது ஒரு 25 வயசு, 26 வயசு, 27 வயசு வந்திருச்சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நாம் சரியான முறையில் செய்தாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைகளை உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயார் வேகமாக வாராங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு துவா செய்யுங்க, என் பிள்ளைக்கு நீங்க துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. 120 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்தாங்க. எல்லா சஹாபாக்களை விட கடைசியாக இறந்து போனார்கள். கிட்டத்தட்ட ஏராளமான பேர பிள்ளைகளை தன்னோட கையினால் ஜனாசா அடக்கப்பட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போது, அல்லாஹ் உன்னுடைய ஆயுள் காலத்தை அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உன்னுடைய குழந்தை செல்வத்தை அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, உன்னுடைய வியாபாரத்தை அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான். இப்படியாக ஏராளமான துவா செய்தார்கள். மதீனாவிலே எல்லா நபர்களுக்கும் ஒரு முறை அறுவடை என்றால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மதீனாவில் 2 முறை அறுவடை செய்வார்களாம். அந்த அளவுக்கு பரக்கத்து பெற்றவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இதே மாதிரி நீங்கள் வாழுங்க, அப்படிங்க, அவங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் எந்த ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்கிறார்களோ இந்த சமுதாயம் அதை கட்டி காக்கும் என்று சொன்னார்கள். ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை நல்லொழுக்கும் குழந்தைகளாக யார் உருவாக்குகிறார்களோ அந்த குழந்தை இந்த சமுதாயத்தை கட்டி காக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யாரை பார்த்தாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதிக்கு வரும்போது எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுவாங்க. மார்க்கம் என்ன சொல்லுது? சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும்னு சொல்லுது அல்லவா?
ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்தாலும் சலாம் சொல்வாங்களாம். சலாம் சொல்லி தொட்டி தூக்கி முத்தம் கொடுப்பார்களாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் மீது ஆர்வத்தோடு நேசத்தோடு இருந்திருக்கிறார்கள். யார் ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை சீராக ஒழுக்கமாக அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்களோ, அந்த குழந்தைகளுக்கு யார் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் சரிசமமாக அந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்துகிறார்களோ அவர்தான் உண்மையான பெற்றோர்கள், அவர்தான் உண்மையான சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்துக்கு சிறந்த பிள்ளைகளாக, மார்க்க அறிஞராக, ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக, ஒரு இறைநேசரா பிள்ளைகளை மாற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.